வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா MS வேர்டுடைய 10 ப்ரோ டிப்ஸ், 10 ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய நேரத்தை மேலும் கடத்தாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சேஞ்சிங். இப்போ ஹிஸ் நேம் இஸ் ரவிச்சந்திரன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இதில் அந்த ரவிச்சந்திரன் அப்படின்றதுல ஆர் கேபிட்டலில் இருக்கணும். நான் தெரியாமல் ஸ்மாலில் டைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எகெயின் அந்த ஆர் அப்படின்றத மட்டும் கேபிட்டலில் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆறுன்றதை மட்டும் இரேஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஆராக சேஞ்ச் பண்ணுவேன் இல்லையா, கேபிட்டல் ஆர் சேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா. ஆக்சுவலாக இப்படி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எகெயின் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்து அந்த வேர்டை அப்படியே செலக்ட் பண்ணுறோம். எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த வேர்டை அப்படியே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணுறோம். ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக மாறிடும். எகெயின் நீங்கள் ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டோட்டல் வேர்டும் கேபிட்டல் லெட்டர்ஸில் மாறிடும். எகெயின் ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் மாறிடும். இந்த ஷிஃப்ட் F3 அப்படின்ற ஷார்ட்கட் வந்து கேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் கரெக்டாக பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் அந்த இடத்துல மவுஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமில் என்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா அந்த எண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு போய் கர்சரை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு கேரக்டராக செலக்ட் ஆகிட்டே வந்துடும். இப்போ கரெக்டாக எனக்கு தேவையான ஏரியா செலக்ட் ஆனோடனே அதை நான் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இட்டாலிக், அண்டர்லைன், கலர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆரோ கீஸ், இதுதான் ஷார்ட்கட் கீ. தேர்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டேட்டா டைப் பண்ணுறேன், நேம், ஓகே. இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம், ஃபாதர் நேம் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும், இந்த ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அலைன் பண்ணுறேன்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இடையில ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அந்த செமிகோலனுக்கு கோலனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரைட் சைடும் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக அரேஞ்ச் ஆகி இருக்காது. ஆக்சுவலாக இது இப்படி பண்ணக்கூடாது. அதை நான் எகெயின் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்து இப்படி அலைன் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் டேப் கீ நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணுறீங்க, எகெயின் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் லைன்லேயும் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேப் கொடுத்து அலைன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி. இப்போ அதே மாதிரி நான் ரைட் சைடும் டேப் கொடுத்து அலைன் பண்ணுற பாருங்களேன். ஸோ இப்படி நீங்கள் டேப் கொடுத்து அலைன் பண்ணும்போது லெஃப்ட் சைட், ரைட் சைட், இடையில் இருக்கக்கூடிய கோலன் எல்லாமே ஈக்குவலாக சேமாக கரெக்டான ஸ்பேஸில் லொக்கேட் ஆகிருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணணும், ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் டெலிஷன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு 6 லைன்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், மீதி இருக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டில் கொண்டு போய் கர்சர் வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொன்றும் அழிச்சிட்டே வருவேன் இல்லையா. அப்படி அழிக்கிறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டாக இரேஸ் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் இரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டாக ரப் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் சைஸ் ஆப்ஷனில் போயிட்டு அதை நான் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டாட், அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கமா கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த ஷார்ட்கட் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சும்மா ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இன்சர்ட்டில் போய் ரெக்டாங்கிள் எடுத்து ஓகே
நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி அதை ட்ரா பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சும்மா ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்படியே காப்பி ஆகி இன்னொரு டயக்ராம் வரும். சிம்பிளாக நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு அதே மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஆரோ மார்க்ஸ். ஓகே, இப்போ இந்த பிளாக் டயக்ராமை நம்ம அப்படியே செகண்ட் பேஜுக்கு கொண்டுட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பிளாக்காக இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு உள்ள பிளாக், அடுத்து செகண்ட் பிளாக், ஃபாலோட் பை தேர்ட் பிளாக் அண்ட் ஃபைனலி த ஃபோர்த் ஒன். அதுக்கப்புறம் அந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா. ஆக்சுவலாக இப்படி பண்ண வேண்டாம், நான் எகெயின் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு எம்எஸ் வேர்டில் குரூப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குரூப்பிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இமேஜஸையும் எல்லா பிளாக்ஸையும் செலக்ட் பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுவோம். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணலைன்னா வராது. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். இதை நான் ஒரு ஆர்டராக தான் பண்ணணுமா கரெக்டாக அப்படின்லாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபார்மட் ஆப்ஷனில் போயிட்டு குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த டோட்டல் பிளாக் டயக்ராமும் ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஒரு டோட்டல் ஹோல் டயக்ராமாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் பிளாக் டயக்ராம் அப்படின்றதுனால நமக்கு எதுவும் தெரியல. இதே ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளாக் டயக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப்பிங் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் அப் டு த எண்ட். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு டேட்டா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டாவில் நான் ஃபஸ்ட் லைனில் ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸ்மால் சைஸ் ஃபாண்ட்டில் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை தவிர எனக்கு மீதி இருக்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் கொண்டு போய் கர்சரை வச்சுக்கிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வரலாம் இல்லையா. அதுக்கு பதிலாக ஒரு டெக்னிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அங்கே கொண்டு போய் கர்சரை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் எண்டு அல்லது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் செலக்ட் ஆகிடும். அதை பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு கொடுத்துருங்க, எல்லாம் செலக்ட் ஆகிடும். பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே டெலீட் ஆகிடும். இந்த ஷார்ட்கட்டில் எப்படி எம்எஸ் வேர்டில் ஃபுல் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீனை விரும்புகிறவராக இருந்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டில் இப்போ நான் டைப் பண்ண தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன், இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் F1 கொடுத்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ரிப்பன் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிப்பன் அப்படியே மேலே போயிடும். இப்போ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் நீங்கள் பேசாமல் டைப் பண்ணலாம். எகெயின் உங்களுக்கு அந்த ரிப்பன் வேணும் அப்படின்னா எகெயின் கண்ட்ரோல் F1 கொடுத்தீங்கன்னா அந்த ரிப்பன் வந்துடும். ஏதாவது ஃபார்மெட் எதுவும் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் F1 கொடுக்காம நீங்கள் அந்த ஹோம் இன்சர்ட் எதையாவது டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த ரிப்பன் கீழே வரும், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அலைன்மெண்ட் ஷார்ட்கட். எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அலைன்மெண்ட் இருக்குது. லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. நான் சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ இதை நான் ரைட் அலைன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் R ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரைட்டில் அலைன் ஆகிக்கும். அதாவது நான் என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே ரைட்லேருந்து அலைன் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் E ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சென்டர் அலைன்மெண்ட்டோடைய ஷார்ட்கட். கண்ட்ரோல் E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே சென்டரில் இருந்து டைப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சென்டர் அலைன்மெண்ட்.
ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், அதாவது ஜஸ்டிஃபைடாக அலைன் ஆயிரும். தட் இஸ் இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் லெஃப்ட்லேருந்து வந்தது, ரைட் அலைன்மெண்ட்டில் ரைட்லேருந்து வந்தது, சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் சென்ட்ரல்லேருந்து வந்தது இல்லையா. ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக டோட்டலாக 2 சைட் ஆஃப் த பேஜஸ்லையுமே லெஃப்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட் சைட் பேஜஸ்லையுமே ஈக்குவலாக ஃபில் ஆகிடும். இந்த ஃபைனல் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் என்னுடைய ஒர்க்கில் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட்டில் ஷேப்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஏதாவது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்க, டூ டைப் சம்திங். ஓகே, இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மேலே ஹோம் டேப் தான் ஆக்டிவாக இருக்குது. நான் ஷேப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸை கிளிக் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குயிக் ஆக்சஸ் பாரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாப்புலர் கமாண்ட்ஸ் அப்படின்ற இடத்த நீங்கள் இன்சர்ட் டேப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்சர்ட் டேப்பில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் இதில் காட்டும். இதில் ஆக்சுவலாக நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்சர்ட்டில் ஷேப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா எ ஷேப். ஓகே, அந்த குயிக் ஆக்சஸ் பாரில் போய் மோர் கமாண்ட்ஸ் ஃப்ரம் இன்சர்ட் டேப். ஓகே, ட்ரா அ ஷேப் டி. இந்த ட்ரா அ ஷேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சேவ், அன்டூ, ரீடூ, ட்ரா அ ஷேப் இது நாலும் அந்த மேலே குயிக் ஆக்சஸ் பாரில் ஆட் ஆகிடும். இந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் எது வேணாலும் மேலே இருந்து டக்குன்னு ஈஸியாக ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக ப்ரோ அலைன்மெண்ட்டுக்கெலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண சொல்கிறீங்க, அதான் மேலே இருக்கே நான் மவுஸ்லேயே கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய எல்லா ஒர்க்குமே சிஸ்டம்லேயே தான் இருக்கும். இப்போ அவங்க ஏதாவது டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அலைன்மெண்ட் மாற்றணும்னா அவங்க கையை கீபோர்ட்லேருந்து எடுத்து மவுஸில் கொண்டு போய் வச்சு மவுஸில் அலைன்மெண்ட் மாற்றிட்டு மறுபடியும் கீபோர்டுக்கு கை எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டைம் லேக் தான் அவங்களுக்கு. ஆக்சுவலாக டைம் கன்சப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறதே கொண்டு வரப்பட்டது. ஸோ நீங்களும் எம்எஸ் வேர்டில் ஒரு ப்ரோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் யூஸிங் ஷார்ட்கட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு பிஎம் ஹெல்ப்லைன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.